ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2019 ஐபிஎல் வர மார்ச் 23ஆம் தேதி தொடங்கி நடக்க இருக்கு. முதல் 17 போட்டிக்கான அட்டவணை ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே வெளியிட்டிருக்காங்க. இந்த 17 போட்டிகளுக்கு அப்புறம் நடக்க போகிற போட்டிகளுக்கான அட்டவணை இந்தியாவில் நடைபெற இருக்கிற மக்களவை தேர்தல் தேதிகளை பொறுத்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 17 போட்டிகளின் முடிவில் புள்ளிப்பட்டியலில் எந்தெந்த இடத்தை எந்தெந்த அணிகள் தக்க வைக்க போகுதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தை பிடிச்சிருக்குது டெல்லி கேபிட்டல்ஸ். ஐபிஎல் 2019 சீசனில் டெல்லி டேர்டெவில்ஸ்ங்கிற பேரை மாற்றி தான் டெல்லி கேபிட்டல்ஸ் என்ற புது பெயரோட களமிறங்க இருக்காங்க. இந்த அணியை பார்த்தீங்கன்னா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாம் நல்லா பண்ணுற பிளேயர்ஸ் இருந்தாலும் சரியான கேப்டன்சி இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிகர் தவான் டெல்லி அணியில் இணைஞ்சிருக்காரு. ஸோ இவரை கேப்டனாக போடுவாங்களான்னு தெரியல. பட் நல்ல கேப்டன் இல்லாதது தான் இவங்க தொடர் தோல்விக்கு காரணமாக இருக்குது. பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிகர் தவான், பிருத்வி ஷா, ஸ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல், ரிஷப் பண்ட் அப்படின்னு பெரிய ஒரு பேட்டிங் லைனப்பே இருக்குது. பவுலிங்கில் ட்ரெண்ட் போல்ட், கிறிஸ் மோரிஸ், கிஷோர் ரபாடா நல்ல பவுலிங் யூனிட் இருக்குன்னே சொல்லணும். ஐபிஎல் 2019 டெல்லி கேபிட்டல்ஸ் தங்களுடைய முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்த்து விளையாட இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மொத்தம் 21 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. 11 போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் 10 போட்டியில் டெல்லி அணியும் வின் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது போட்டியில் சிஎஸ்கே அணி எதிர்த்து விளையாட இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மொத்தம் 17 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. டெல்லி அணி 5 போட்டிகளையும், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 12 போட்டிகளையும் வின் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்த்து மோத இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 20 போட்டியில் மொத்தம் விளையாடி இருக்காங்க. 7ல் டெல்லி அணியும் 13ல் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. நான்காவது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக விளையாட இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 11 போட்டியில் டெல்லி 4 போட்டிகளையும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 7 போட்டிகளையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் புள்ளிப்பட்டியில் 8வது இடம் கொடுத்துருக்கோம். பட் இவங்களோட எய்ம் ஐபிஎல் கோப்பை ஒரு தடையாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதா இருக்கும். புள்ளிப்பட்டியில் 7வது இடம் பெற்றிருக்கிறது கிங்ஸ் 11 பஞ்சாப். கடந்த ஐபிஎல் சீசனில் முதல் பாதி ஆட்டத்தில் எல்லாம் நல்லா விளையாடினாலும் மறுபாதி ஆட்டத்தில் அவ்வளவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னு தான் சொல்லணும். கிறிஸ் கெயில், கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லரான பேட்டிங் லைனப் செமையாக இருக்குது. பவுலிங் அப்படின்னு வரும்போது அஸ்வின், முஜிபுர் ரஹ்மான், ஆண்ட்ரூ டை, அங்கித் ராஜ்பூட் என பவுலிங் யூனிட்டும் பக்காவாக இருக்குன்னே சொல்லணும். அதுலேயும் ஆண்ட்ரூ டை 2018 ஐபிஎல் சீசனோட விக்கெட் டேக்கர் லிஸ்ட்டில் இருந்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழக வீரர் அஸ்வின் கடந்த ஐபிஎல்லை சிறப்பாகவே கேப்டன்சி பண்ணார். கேஎல் ராகுலோட வெறித்தனமான பேட்டிங்கில் எந்த குறையும் சொல்ல முடியாது. தனி ஒருவனாக பல போட்டிகள் விளையாடினதை நம்ம கடந்த சீசனில் பார்த்துருப்போம். ஐபிஎல் 2019 கிங்ஸ் 11 பஞ்சாப் தங்களுடைய முதல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்காங்க. மொத்தம் 16 போட்டிகளில் 9 போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸும் 7 போட்டிகளில் கிங்ஸ் 11 பஞ்சாபும் வெற்றி பெற்றிருக்காங்க. இரண்டாவது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் எதிர்த்து விளையாட இருக்காங்க. இதில் மொத்தம் 22 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. 14 போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 8 போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் வின் பண்ணியிருக்காங்க. மூணாவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 21 போட்டிகள் விளையாடின இவங்க 11 போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியும், 10 போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. நான்காவது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 22 போட்டிகள் விளையாடின இவங்க 13 போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாபும், 9 போட்டியில் டெல்லி அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் புள்ளிப்பட்டியில் 7வது இடம் கொடுத்துருக்கோம். பட் இவங்களோட ஆசை ஒரு முறையாவது ஐபிஎல் கோப்பை அடைய வேண்டும் என்பது தான். இந்த புள்ளிப்பட்டியில் 6வது இடம் பிடிச்சிருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் நிரந்தர கேப்டன் இல்லைன்னு தான் சொல்லணும். கடந்த ஐபிஎல் சீசனில் ரஹானே கேப்டன்சி பண்ணார். பட் ஸ்டீவன் ஸ்மித் இந்த ஐபிஎல் சீசனில் விளையாடும் போது அவர் தான் கேப்டனாக இருப்பார். கடந்த ஐபிஎல் சீசனில் 4வது இடம் பிடிச்சாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். பட்லர், சாம்சன், ரஹானே, திருப்பதின்னு வலுவான பேட்டிங் வச்சுருக்காங்க. பவுலிங்கில் உனத்கண்ட், ஆர்ச்சர், ஒசேன் தாமஸ்ன்னு பர்ஃபெக்டாக ஒரு பவுலிங் யூனிட்டை வச்சுருக்காங்க. ஆல்ரவுண்டரில் பென் ஸ்டோக்ஸ், கிருஷ்ணப்பா கௌதம் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. 2019 ஐபிஎல் ராஜஸ்தான் ராயல்ஸ் தங்களுடைய முதல் போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாபை எதிர்த்து விளையாட இருக்காங்க. இதுவரைக்கும் 16 போட்டிகள் விளையாடின இவங்க 9ல் ராஜஸ்தான் ராயல்ஸும், 7 போட்டிகளில் கிங்ஸ் 11 பஞ்சாபும் வின் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்த்து விளையாட இருக்காங்க. இதுவரைக்கும் 8 போட்டிகள் விளையாடின இவங்க 4 போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸும், 4 போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் வின் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. இதுவரைக்கும் 18 போட்டிகள் விளையாடின இவங்க 6 போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸும், 12 போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க. 4வது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி எதிர்த்து விளையாட இருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் 16 போட்டிகளை மோதி இருக்காங்க. 8 போட்டிகளில் ராஜஸ்தான் ராயல்ஸும், 8 போட்டிகளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு 6வது இடம் கொடுத்துருக்கோம்.
ஐபிஎல் கோப்பை ஒரு முறை கைப்பற்றிய இவங்க இந்த முறையும் ட்ரை பண்ணுவாங்கங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த புள்ளிப்பட்டியலில் 5வது இடம் பிடிச்சிருக்கிறது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை பொறுத்தவரைக்கும் கிங் கோலி தான் கேப்டன்சி பண்ணுறாரு. இந்திய அணியை எந்த அளவுக்கு வழி நடத்துகிறாரோ அந்த அளவுக்கு வழி நடத்துகிறாருன்னு சொல்லணும். ஐபிஎல் வரலாற்றில் ராசி இல்லாத அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆர்சிபி அணி தான். ஏன் அப்படின்னா ஆர்சிபி அணி வந்து 200க்கு அதிகமான ரன்கள் அடித்தாலும் அதையும் சேஸ் பண்ணி வின் பண்ணிடுறாங்க எதிரணிகள். பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்க்கும்போது கோலி, ஏபி டிவில்லியர்ஸ், முயின் அலி, சிம்ரான் கட்மேயர் என நல்ல பேட்டிங் லைனப் இந்த ஐபிஎல்ல வச்சுருக்காங்க. பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நேத்தன் கல்டர்நைல், டிம் சவுத்தி, உமேஷ் யாதவ்னு இருக்காங்க. ஸ்பின் அட்டாக்கு சாகல், வாஷிங்டன் சுந்தர், நெகி இருக்காங்க. ஐபிஎல் 2019 எல்லா அணிகளும் வந்து 4 போட்டிகள் விளையாட இருக்காங்க. ஆனால் ஆர்சிபி வந்து 5 போட்டிகள் விளையாட இருக்காங்க. ஐபிஎல் 2019 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. இவங்க இது வரைக்கும் மொத்தம் 20 போட்டிகள் விளையாடிருக்காங்க. 7 போட்டிகளில் வந்து ஆர்சிபி அணியும் 13 போட்டிகளில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. 2வது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 22 போட்டிகளில் 14 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் 8 போட்டிகளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. 3வது போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 11 போட்டிகளில் 4 போட்டிகளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் 7 போட்டிகளில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. 4வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 16 போட்டிகள் வந்து 8 போட்டிகள் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் 8 போட்டிகள் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. 5வது போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட விளையாட இருக்காங்க. மொத்தம் 21 போட்டிகள் வந்து 9ல் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் 12 போட்டிகள் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு 5வது இடம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்தினால் முதல் 4 இடங்களில் இடம்பெறலாம் என்பது கருத்து கணிப்பாக உள்ளது. இந்த புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் சீசனில் 2 தடவை கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் அப்படின்னு சிறப்பாக இருந்த ஒரே காரணத்தால் தான் 2 தடவை ஐபிஎல் கோப்பையை தட்டி சென்றிருக்காங்க. ஐபிஎல் 2019 பேட்டிங் லைனப்பை பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக், ரோபின் உத்தப்பா, கிறிஸ்லின், சுப்மான் கில்னு செம்மையாக வச்சுருக்காங்க. பவுலிங்கில் கமலேஷ் நாகர்கோட்டி, லூக்கி ஃபெர்கியூசன், சிவன் மவின் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் நிதிஷ் ராணா, ஆண்ட்ரூ ரசல் இருக்காங்க. ஓவராலாக டீம் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லணும். 2019 ஐபிஎல்லில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தங்களுடைய முதல் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 14 போட்டிகள் விளையாடின இவங்க 9ல் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் 5ல் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. 2வது போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை எதிர்த்து மோத இருக்காங்க. மொத்தம் 22 போட்டிகள் விளையாடின இவங்க 14 போட்டிகள் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் 8 போட்டிகள் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. 3வது போட்டியில் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 20 போட்டிகள் விளையாடின இவங்க 13 போட்டிகளில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் 7 போட்டிகளில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. 4வது போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 21 போட்டிகளில் 12 போட்டிகள் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் 9 போட்டிகளில் வந்து ஆர்சிபி அணியும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த புள்ளிப்பட்டியலில் 3வது இடம் பிடிச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கடந்த ஐபிஎல் சீசனில் வில்லியம்சனோட பெஸ்ட்டு கேப்டன்சியால் ஃபைனல் வரைக்கும் வந்து சிறப்பாக விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த சீசனில் வில்லியம்சன் ஆடுவாரான்னு தெரியலை, காயம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. டேவிட் வார்னர் ஃபஸ்ட்டு 1-2 போட்டிகளை விளையாடாவிட்டாலும் அடுத்த போட்டியில் விளையாடுவாருன்னு எதிர்பார்க்கலாம். இவங்க டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வில்லியம்சன், வார்னர், கப்தில், மணிஷ் பாண்டே, ஜானி பேர்ஸ்ட்ரோன்னு சரியான லைனப்பில் இருக்காங்க. பவுலிங்கில் புவனேஸ்வர் குமார், கலீல் அகமது, ரஷீத் கான், சித்தார்த் கவுல்னு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லணும். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஃபீல்டிங்னு சொல்லும்போது வார்னர் தொடங்கி எல்லாருமே சிறப்பான ஃபீல்டராக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஐபிஎல் 2019 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தங்களுடைய முதல் போட்டியில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 14 போட்டிகளில் விளையாடின இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து 5 போட்டிகளையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து 9 போட்டிகளையும் வின் பண்ணியிருக்காங்க. 2வது போட்டியில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 8 போட்டிகள் விளையாடின இவங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து 4 போட்டிகளையும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 4 போட்டிகளையும் வின் பண்ணியிருக்காங்க. 3வது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட மோத இருக்காங்க. மொத்தம் 11 போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து 7 போட்டிகளையும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து 4 போட்டிகளையும் வின் பண்ணியிருக்காங்க. 4வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட மோத இருக்காங்க. மொத்தம் 11 போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து 7 போட்டிகளையும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து 4 போட்டிகளையும் வின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் புள்ளிப்பட்டியலில் 3வது இடம் கொடுத்துருக்கோம். இந்த தடவையும் இவங்க ஐபிஎல் கோப்பையை கைப்பற்ற முனைப்பு காட்டுவாங்கங்கிறதுல சந்தேகம் இல்லை.
இந்த புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடம் பிடிச்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடந்த ஐபிஎல் சீசன் தொடங்குவதுக்கு முன்னாடி முதியோர் டீம் அப்படின்னு கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஏன்னா டோனி முதற்கொண்டு எல்லாரும் 30 வயசை தாண்டினவங்க, அதனால தான். ஆனால் அதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சு சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றி காட்டினாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இந்த டீமில் எதுக்குமே பஞ்சம் இல்லைங்க. பேட்டிங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா வாட்சன், டிராவிட், டூப்ளசிஸ், டோனின்னு பலமாக இருக்காங்க. பவுலிங்கில் லுங்கி, நெக்ஜிரி, மோஹித் சர்மா, தீபக் சகார்னு செம்மையான பவுலிங் யூனிட்டும் இருக்குது. ஃபீல்டிங்கில் ஜடேஜா, ரெய்னு செம்மையான ஃபீல்டர்ஸும் இருக்காங்க. இந்த தடவையும் ஐபிஎல் கோப்பையை தக்க வைக்க முயற்சி செய்வாங்கன்னு சொல்லணும். 2019 ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய முதல் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட மோத இருக்காங்க. மொத்தம் 20 போட்டிகளில் மோதின இவங்க 13 போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் 7 போட்டிகள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட மோத இருக்காங்க. மொத்தம் 17 போட்டிகளில் மோதின இவங்க 12 போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் 5 போட்டிகளில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 18 போட்டிகள் விளையாடின இவங்க 12 போட்டிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் 6 போட்டிகள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. நான்காவது போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியோட மோத இருக்காங்க. மொத்தம் 23 போட்டிகள் விளையாடின இவங்க 11 போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் 12 போட்டிகள் மும்பை இந்தியன்ஸ் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த கணிப்பு பட்டியலில் இரண்டாவது இடம் பெற்றாலும் சில மாற்றங்களால் இவங்க புள்ளிப்பட்டியலில் முன்னேற வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லணும். இந்த புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ். 2013, 2015 மற்றும் 2017 ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றிய மும்பை இந்தியன்ஸ் 2019 கோப்பையை கைப்பற்றுமா என்கிற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்குன்னே சொல்லணும். இவங்களோட ஒட்டுமொத்த அணி அப்படின்னு வரும்போது பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேட்டிங் டாப் ஆர்டரில் டிகாக், சூரியகுமார் யாதவ், எவின் லூயிஸ், ரோஹித் சர்மா, இசான் கிஷான் மற்றும் யுவராஜ் சிங். மிடில் ஆர்டரில் ஹர்திக் பாண்டியா, குர்னல் பாண்டியா செமையான லைனப் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மிச்சல் மெக்லகதகன், லசித் மலிங்கா, பிரிந்தர் சரண், பும்ரான்னு பக்காவான பவுலிங் யூனிட்டும் இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் எந்த அணியோட விளையாடினாலும் அதிரடிக்கும் அட்டகாசத்துக்கும் பஞ்சமே இருக்காதுன்னே சொல்லணும். 2019 ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுடைய முதல் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 21 போட்டிகள் விளையாடின இவங்க 11 போட்டிகள் மும்பை இந்தியன்ஸ் அணியும் 10 போட்டிகள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. இரண்டாவது போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட மோத இருக்காங்க. மொத்தம் 22 போட்டிகள் விளையாடின இவங்க 14 போட்டிகள் மும்பை இந்தியன்ஸ் அணியும் 8 போட்டிகள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது போட்டியில் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. மொத்தம் 21 போட்டிகள் விளையாடின இவங்க 11 போட்டிகள் மும்பை இந்தியன்ஸ் அணியும் 10 போட்டிகள் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. நான்காவது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட மோத இருக்காங்க. மொத்தம் 23 போட்டிகளில் 12 போட்டிகள் மும்பை இந்தியன்ஸ் அணியும் 11 போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த புள்ளிப்பட்டியலில் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலிடத்தை பிடிச்சிருந்தாலும் போட்டியின் போக்கை பொறுத்து புள்ளிப்பட்டியலில் ஏற்றம் இறக்கம் இருக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபோக்கஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.